ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப பக்தி பரவசமாக இருக்கோம். பிகாஸ் எங்கள் கோவிலில் வந்து பால் குடம் எடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து அன்றைக்கி வந்து எக்ஸாமுக்கு நான் போனதுனால என்னோடய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இதோட ஷார்ட்ஸுமே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். எனக்கு நிறைய கிளிப்பிங்ஸ் கிடைக்கல, சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் கிடச்சிது. ஸோ நான் அதை இங்கே இன்றைக்கி அப்லோட் பண்ணுறதுல ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். ஆக்சுவலி இந்த டைம் வந்து நாங்கள் பால் குடம் தூக்கலான்னு இருந்தோம். பட் வந்து எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இறந்ததுனால எங்களால் அதை தூக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் பண்ணுறதே நான் வந்து ஒரு பெரிய விலாகாக போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய விலாக்லாம் கிடையாது, ரொம்ப ஒரு ஷார்ட்டான விலாக் தான் இந்த வீடியோவாக இருக்கும். ஸோ இது வந்து 2 கோவில் இருக்கும். ஸோ அங்கேருந்து இந்த கோவிலுக்கு எடுத்துகிட்டு வரும்போது தான் இதுக்கப்புறம் தான் வந்து பால் குடம்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே எடுத்த சில ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கோவிலை பற்றி எங்கள் பாலா ஆண்டி வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதையும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பையனை பார்த்தீங்களா, அவன் பையன் தானே பொண்ணு விஷயம் போட்டிருக்கான். அண்ட் இது வந்து கோவில் பக்கத்தில் எடுத்த ஃபோட்டோஸ். அண்ட் இது வந்து கோவில் சைடு, இந்த சைடு ஃபுல்லாகவே டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போது கரெக்டாக பால் குடம் தூக்கும்போது என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல, அதனால் நான் இந்த வீடியோஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் சூன் நிறைய வீடியோஸ் அண்ட் எல்லாமே நான் விலாக்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு 1 month லீவ் இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். டாடா கைஸ். ஓம் சக்தி பராசக்தி. இந்த மாரியம்மன் ஆலயத்தில் 20ஆம் ஆண்டு திருவிழா, பால்குட திருவிழா நடைபெற்றிருந்தது. நல்லா, அதாவது 20 வருஷமாக கிராண்டாக நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அம்மனுடைய அருள் பெருக பெருக மக்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய விசேஷம், நல்ல பௌர்ணமி பூஜை எல்லாமே பண்ணுறோம். எல்லாரும் வந்து கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே.